You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களை மீண்டும் சும்மா பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களோடு கூட அநேக ஊழியக்காரர்கள் மூலியமா டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களை பார்ப்பதில் மிகவும் ஒரு சந்தோஷம். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலியமா அநேகரை ஆசீர்வதித்து வருகிறார். அநேகர் ஆவிக்குரிய ரகசியங்களில் அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அநேக வார்த்தைகள் மூலியமா தேவன் அவங்களோடு கூட இடைப்படுகிறார். கொலோசியரில் வாசிக்கிறோம், let the word of God dwell in you richly என்று சொல்லுகிறார். அதாவது தேவ வசனம் உங்களுக்குள்ள சகல பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. So the God's word is very very important. தேவ வார்த்தை தான் நமக்கு மிக மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சொத்தாகவும் ஆஸ்தியாகவும் இருக்கிறது. அதனால தேவ வார்த்தையானது உங்கள் மனதிலே அது உலாவும்படியா, தேவ வார்த்தையானது உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படி போது அநேக விதமான விடுதலையும் சுகத்தையும் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பாருங்க, இங்க ஆண்டவராய் இயேசு பண்டிகை நாள்ல கடைசி நாள் நிற்கிறார். பண்டிகை டைம்ல நிறைய ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, அந்த பண்டிகை நாட்களில ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, அந்த பெதஸ்தா கொல்லத்தண்டையில போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், பலிபீட தண்டையில ஊற்றுவாங்களாம். அது ஒரு ஒரு வழக்கமாக அந்த ஆலயத்துல ஒரு 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 வழக்கமாய் காணப்பட்ட காரியம். ஆனா ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு தேவாலயத்துல சத்தமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஓ தாகமா இருக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, நான் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ என்ன பண்றாராம், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆம் பிரியமான, இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு த லிவிங் வாட்டர், த ஜீவ தண்ணீர். பாருங்க, தண்ணீர் ரொம்ப எல்லாருக்கும் முக்கியம் இல்லைங்களா? யாராவது தண்ணியை குடிக்காத இருக்கிறோமா நம்ம? அதுவும் சம்மர் டைம்ல தாகம் வந்துச்சுன்னா போய் முதலாவது ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை கிளாஸ் தண்ணியாவது குடிக்கிறோங்க. என் டாக்டர் வந்து இந்த தண்ணியே குடிக்காது, அந்த எப்பவுமே என்ன பண்ண மாட்டா, தண்ணி குடிக்க மாட்டா. ஆனா அந்த சம்மர் டைம் வந்தோடனே பாட்டில் தண்ணி வைத்து குடிக்கிறாங்க. ஏன்னா அந்த தாகம். பிரியமானலே, இன்னைக்கு மனுஷனுக்கு நிறைய தாகம் இருக்குதுங்க. தர்ஸ்ட் ஃபார் மணி, பணத்துக்கான தாகம் இருக்கிறது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற ஒரு தாகம். சில பேர் புகழுக்காக இருக்கிறது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்தியை சம்பாதிக்கணும், உலகத்துல சம்பரமா வாழணும். அநேக தாகங்கள் இருக்குங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாருன்னா, அந்த ஜீவ தண்ணீர், that gives the complete satisfaction. ஆண்டவராய் இயேசு நம்ம நம்பும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம உள்ளத்துல கொடுக்கிறார். அவர் உள்ளத்துல வந்துட்டாக்கா நமக்கு எல்லாமே ஒரு திருப்தி இருக்குதுங்க. நமக்கு ஒரு பரிபூர்ணம் கிடைக்குது. என் வாழ்க்கை வந்து எனக்கு எல்லா விதத்திலும் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள போதும் என்ற ஒரு மனப்பான்மை, பி கண்டென்ட், நமக்கு கொடுக்கறதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு சந்தோஷம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு எப்பவும் பாருங்களேன், ஆண்டவர் வந்து இந்த ஜீவ தண்ணீரை ஒரு ஊற்றாக கொடுக்கிறாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனா அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கு? ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கும் போது அவன் உள்ளத்திலேயே லிவிங் வாட்டர் வந்துருச்சுங்க. அப்போ அந்த நதி அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊற்றுல தண்ணி எடுக்க எடுக்க வந்து கிணறு, அந்த காலத்துல கிணறு இருக்கும், தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி வந்து கொண்டே இருக்கும். அத மாதிரிதான் அந்த பாருங்க, ஏசாயால ஆண்டவராய் இயேசு அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா முன்பதாகவே ஒரு வசனம் சொல்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். என்னங்களாம்? ரட்சிப்பின் ஊற்று. இது என்ன ஊற்று? என்ன லிவிங் வாட்டர் நான் சொல்றேன்? அது ஜீவ தண்ணீரா இருக்குது. அது நம்முடைய ஆத்மாவை தாகத்தை திருப்தியாக்கக்கூடியது. ஆண்டவராய் இயேசு கொடுக்கிற அந்த லிவிங் வாட்டர். ரெண்டாவது பார்க்கும்போது ரட்சிப்பின் ஜீவ ஊற்று. இட் இஸ் அ சால்வேஷன். இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. நம்ம ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தையோ நம்ம பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பு நீங்க கேட்கலாம், அப்ப ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து சால்வேஷன் மீன்ஸ் டு சேவ் சம்படி, ஒரு மனுஷனை காப்பாற்றுவதுதான் சால்வேஷன். அப்போ இந்த ரட்சிப்பு எதுல இருந்து காப்பாற்றுறார் ஆண்டவர்? ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து காப்பாற்றார். வரப்போற கோபாக்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க,
ஆண்டவரா இயேசுவை நாம் விசுவாசிக்காமல் போனாலே நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த வரப்போற நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாத்துறார். நரகம் இருக்குது, பாதாளம் இருக்குது, அந்த அக்னியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அந்த வரப்போற ஆபத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார் பாருங்க. அந்த சால்வேஷன் ஆண்டவரா இயேசு கொடுக்கிறார். பைபிள் சொல்லுது, யார் சால்வேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும், எப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க ஒருவேளை இன்னும் நான் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்களேன், ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க வாயினால் அறிக்கையிட்டு அவர் மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு தேவன் அவரை எழுப்பினார். ஆண்டவராகிய இயேசு என் பாவத்துக்காகத்தான் சிலுவையில மரிச்சாரு. அவன் என்னுடைய பாவத்தெல்லாம் அடக்கம் பண்ணத்தான் அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. 3ஆவது நாள் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் அறிக்கை பண்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். சோ இந்த ரட்சிப்பின் ஊற்று. அப்ப ஒரு மனிதன் சிலுவையை நோக்கி பார்க்கும் போதோ, ஆண்டவராகிய இயேசு எனக்காக மரித்தாரே, அந்த பார்க்கும் போதோ அவனுடைய உள்ளம் குத்தப்படுகிறது. அவன் பாவங்கள் அந்த சிலுவை அண்டையில மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வராங்க, 4 பேர் சுமந்து வராங்க. அவனை பார்த்து இயேசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். பாருங்க, இன்னைக்கு பாவத்தை போக்கோ ஜனங்க எங்கெங்கயோ போறாங்க, அநேக யாத்திரைகள் போறாங்க, அநேக புண்ணியங்களை செய்யறாங்க, அநேக தான தர்மம் பண்றாங்க, அநேக மலைகள் போல போறாங்க, ஆனாலும் பாவம் போறது இல்லை. அப்ப எப்படி அந்த பாவம் போகும்? ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படும் போதோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரட்சிப்பின் ஊற்று நமக்குள்ளே வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீங்க ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்களேன், இந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் பைபிள் முடியும் போதும் அழகாக ஒரு வேத வசனம் வருது. ரெவலேஷன் சாப்டர் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆண்டவராய் இயேசு கொடுப்பது ஃப்ரீ. அவர் இலவசமா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? இலவசமா அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். என்ன இலவசமா ரட்சிப்பு கூட. இது பணத்தினால கிடையாதுங்க. ஏதோ பணத்தினால நான் காணிக்கை கொடுத்துட்டா ரட்சிப்பு கிடையாது. ₹1,00,000 கொடுத்தாலும் கிடையாது, ₹1,00,00,000 கொடுத்தாலும் கிடையாது. ஏன்? இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எப்படி, எதுக்கு இப்படி நீ கேட்கலாம், எப்படி பிரதர் அது இவ்வளவு பெரிய ரட்சிப்புன்றீங்க, இந்த இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு எனக்கு எப்படி ஃப்ரீனா? ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றையும் பே பண்ணிட்டார். அவர் சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தும் போது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்களே, அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய கடன் எல்லாம் அவர் செலுத்திட்டனால உனக்கு எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. அப்போ அவர் ரத்தத்தை சிந்தி நம்மள பாவத்தை மனுஷனால we became free. we became நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இலவசமா அந்த ஜீவ தண்ணீரை நம்ம கொடுக்கணும். ரெவலேஷன் 22ல இந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுக்கு என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுது 22:1ல பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியா இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எங்க இருந்து இந்த ஜீவ தண்ணீர் வருது? பாருங்க, பரலோகத்துல பாக்குறாரு யோவான்னு. அந்த ஜீவ தண்ணீர் அங்க பரலோகத்திலிருந்து அந்த சிங்காசனத்திலிருந்து வருதுங்க. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்து வருது. அந்த தண்ணி போற இடத்துல எல்லாம் அங்க மரங்கள் காணப்படுதுங்க. ஜீவ விருட்சம் இருக்குது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். எப்போ இந்த ஜீவ தண்ணீரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கனி கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாகிறது. அவனுக்கு இனி சாபம் இராது. 3ஆம் வசனம், அங்க சாபம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் ஆரோக்கியமாக்கிட்டார். அவன் வாழ்க்கை பரிசுத்தமாயிடுச்சு. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவரை தரிசிப்பார்கள். நாம் அவரை முகமுகமாய் பார்க்க முடியும். பிரியமானே, அந்த ரட்சிப்பின் ஜீவ தண்ணீர் உனக்காக ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, வாங்க எங்க கிட்ட. ஏசாயா 55ல சொல்றாரு, நீங்க வாங்க, தாகமா இருக்கிறவங்களை என்கிட்ட வாங்க, நான் இலவசமா உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். சோ கேளுங்க. அப்போ பாருங்க, இலவசமா வந்து பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணமின்றி விலையுமின்றி திராட்சரசத்தையும் பாலும் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. கம் டு த லிவிங் வாட்டர். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஜீவத்தின்றாக அவரிடத்துல வரமாட்டீங்களா? உங்களுக்கு வந்தா நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் வரும். ஏசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல அந்த ஜீவ தண்ணீர் ஃப்ளோ ஆகும் போதும் அந்த நதி போற இடத்துல எல்லாம் சுகம், அந்த நதி போற இடத்துல எல்லாம் பரிசுத்தம், அந்த நதி போகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் அடையுது.
ஸோ நீங்க கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமா உங்களோடு கூட பேசுவாராக. அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, வானாதி வானங்குலா தேவனே, இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த ஜீவ தண்ணீர் ஃப்ளோ ஆகட்டும் அப்பா. அவங்க ஆண்டவராகிய இயேசு ஏற்று சிலுவண்டையில வரட்டும். அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு குத்தப்பட்ட அந்த ரத்தத்தினால அந்த ஜீவ தண்ணீர் அவங்க உள்ளத்தில ஃப்ளோ ஆகும்படியா இந்த வசனத்தை கேட்கிற யாவர் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியினுடைய ஜீவ தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள அவளை நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.